நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே சின்ன வயசு நினைவுகள் அப்படின்றது இருக்கும். எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருந்தாலும், சின்ன வயசுல நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வு மட்டும் மறக்காம இப்ப வரையும் ஞாபகம் வச்சிருப்போம். நண்பர்களோட சைக்கிள எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறது, குறி பார்த்து திருட்டு மாங்கா அடிச்சு சாப்பிடுறது, விளையாடும்போது சாதாரணமா சண்டை போட்டு அந்த சண்டை பெருசா போறது, கிரிக்கெட் விளையாண்டு யார் வீட்டு ஜன்னல் கதவையாவது தெரியாம உடைச்சிடுறது. இப்படி சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு தெரியாம அதை மறைக்கிறதுக்கு ரொம்பவே போராடி இருப்போம். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது நமக்கு சிரிப்பா இருக்கும். இப்படிதான் எழுத்தாளர் சுஜாதா அவர்களோட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வை சுவாரஸ்யம் குறையாம எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு சிறுகதையா எழுதியிருக்காங்க. அதுதான் ரெண்டனா அப்படின்ற சிறுகதை. சின்ன வயசுல அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை வீட்டுக்கு தெரியாம மறைச்சிருக்காரு. அதை தான் பிற்காலத்துல சிறுகதையா எழுதியிருக்காரு. அது என்ன நிகழ்வு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? ரெண்டனா கதையோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். மறக்காம கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.